பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞ சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞ சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஜானதம் சாத்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாம தன்மம் கலியுகதேவம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு முகூர்த்தம் ஆனதுமே கிரகப்பிரவேசம் ஆகட்டும், முகூர்த்தம் ஆனதுமே கிரகப்பிரவேசம் ஆகட்டும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானே பாருங்கள். புதுசான அனுபவங்கள் அதில் வரலாம், கேட்டுட்டு சொல்லுங்கள். மணிசங்கர் தவே சவுகார்பேட்டில் இருக்கார், அதாவது ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரம்னு இருக்குது, அதில் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். ஜோஷின்னு ஒரு கம்யூனிட்டி அவளுடைய இதுலேயே, பிராமின் அந்த இது மராட்டி பிராமின் அந்த இதில் அது வந்து அந்த கம்யூனிட்டி வந்து மராட்டி பிராமின் கம்யூனிட்டி வந்து அதுவும் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு இந்தியாவில். அதில் வந்து அதில் ஒருத்தர் வந்து மகாபெரிவால தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த அந்த ஜோஷின்ற கம்யூனிட்டியில் இருந்தவர், திருச்சி அநேகமாக இருக்கணும், திருச்சியில் இருந்தவர் ஒருத்தர். அது என்ன ஜோஷின்னு சொல்லலை, சர்னே மட்டும் ஜோஷி. அவர் வந்து சொன்னார், எனக்கு 3 பிள்ளை இருக்குது, அது பெரியவா கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு 3 பிள்ளை இருக்குது, ஒரு பொன் குழந்தை வேணும்னு கேட்டாராம். எங்கள் இதில் வந்து பொன் குழந்தையே பிறக்கலை, யாருக்கும் பொன் குழந்தை வேணும்னு. அப்போது பெரியவா என்ன சொன்னாலாம், உடனே அந்த மாதிரி ஒரு இது கிராண்ட்டு கொடுக்க முடியும்னா பெரியவா பரமேஸ்வரன் கொடுக்க முடியும். அவர் வந்து உனக்கு பொன் குழந்தை பிறக்கும், அதுக்கு சாரதான்னு பேர் வை அப்படின்னாரு. அவ்வளோதான், முடிஞ்சுது. பிரசாதத்தை வாங்கின்னு வந்தார், முடிஞ்சுது. உடனே அவள் கன்சீவ் ஆனால் அவளுக்கு பொன் குழந்தை தான் பிறந்தது. அந்த அவர் அந்த பொன் குழந்தை பிறந்தது. அந்த பொன் குழந்தை சாரதாக்கும் அவருக்கு ஆத்துக்காரர் வந்து அவளுக்கும் பிறந்தது வந்து மணிசங்கர் தவே அப்படிங்கிறவர். நம்ம தெரிஞ்சுக்கணும், அவள் வந்து இந்த சாரதான்ற குழந்தை பிறந்து எவ்வளோ பெரிய கதையாக இருக்குது. இந்த சாரதா நரஹரின்னு நினைக்கிறேன் அவள் ஆத்துக்காரர். அவள் 2 பேருக்கும் பிறந்தவர் வந்து இந்த மணிசங்கர் தவேங்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மணிசங்கர் தவேவோட சித்தப்பா வந்து அவர் வேற ஒரு இதை சொல்கிற இன்சிடெண்ட்டை, சங்கர்லால் தவே அப்படிங்கிற அவருக்கும் திருச்சியை சேர்ந்த சாந்தா அப்படிங்கிறவருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, ஏற்பாடாகிருக்கு. கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஏற்பாடாகிருக்கு. அவள் அந்த சங்கர்லால் தவே அப்படிங்கிறவர், அதாவது மணிசங்கர் தவேயோட சித்தப்பா, அவள் அப்பாவோட நரஹரியோட தம்பி அப்படின்னு எடுத்துக்கலாம். தம்பி மணிசங்கர் தவே, மணிசங்கர் தவேவோட இப்போ சொல்லிகிட்டு இருக்கார் அந்த இன்டர்வியூ. அவருடைய அப்பா வந்து நரஹரியோட தம்பி வந்து சங்கர்லால் தவே. அவருக்கும் திருச்சியை சேர்ந்த சாந்தா அப்படிங்கிறவளுக்கு கல்யாணம் ஏற்பாடாக இருக்குது. இந்த பத்திரிக்கை எடுத்துட்டு மணிசங்கர் தவேவோட அப்பாவும் அப்புறம் வந்து அப்பா நரஹரி அவரும் சங்கர்லால் தவேவோட பேரண்ட்ஸு இவன் எல்லோரும் அங்கே வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கா. பத்திரிக்கை வச்சுருக்கா, பெரியவா பார்க்கல. அது மேலே பெரியவா வந்து குங்குமமும் பூவும் அப்படி போட்டிருக்கா. போட்டுட்டு எடுத்து கூட பார்க்கலையாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கான டயத்து எப்போ நடக்கிறதுன்னு பின்னாடி போட்டிருப்பேன், ஸ்கெட்யூல் போட்டிருப்போமே, இப்போ நடக்கிறது முகூர்த்தம், அது மாதிரி நிறைய. அதுவும் இந்த குஜராத்தி ஃபேமிலியில் இந்த எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குமா. அவர் எதுவுமே பார்க்கல. பெரியவா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார், கிரகப்பிரவேசம் எப்போ நடக்கிறது, கிரகப்பிரவேசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இவன் கல்யாணம் தாலி மாங்கல்ய தானே உடனே போய் அந்த எந்த வீட்டுக்கு போகிறாளோ கல்யாணம் ஆகி அந்த வீட்டை போய் மிதிச்சுட்டு
அங்கே ஏதாவது ஒரு இது பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு அது மாதிரி வரணும், அது மாதிரி இருக்குமே. அது கேட்குறாரு பெரியவா எப்போன்னு. அவள் ஏதோ ஒரு டயத்தை சொன்னாலாம். பெரியவா அது என்ன சொன்னாராம், வேண்டாம் முகூர்த்தம் முடிஞ்ச கையோடு அது பண்ணிவிடு அப்படின்னாராம். பெரியவா டயத்தை எதுவும் பார்க்கலையா, தொடக்கூட இல்லை பத்திரிக்கை. பரமேஸ்வரன் அப்புறம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், அப்படி ஆயிருக்கு. அப்புறம் சரின்னுட்டாரான் அவள். அதனால் அவளுக்கு என்ன பெரியவா சொல்லிட்டான்னா அதான் வேத வாக்கு. அதனால் கல்யாணமாச்சு, அந்த டைம் ஸ்கெடியூலை மாற்றிக்கலாம், மற்றபடி மாற்றிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தம் ஆச்சு. முகூர்த்தம் ஆகி எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவாள், அதுக்கு கூட உடலையாம். டபக்குன்னு கிளம்பி அவர் போயிட்டார். அது எந்த இடத்துல இந்த மாப்பிளையும் பொண்டும் இருக்க போகிறோம்ல, அங்கே போய் ஒரு கோலத்தை போட்டு ரெடியாக வச்சுருப்பாள். அங்கே போய்ட்டு விளக்கேற்றி அங்கே ஒரு பூவை போட்டுட்டு பெரியவா மேலே அந்த மற்ற இது மேலே வச்சுருப்பாள். அந்த திருவுருவ படங்கள் மேலெல்லாம் தெய்வங்கள் அதில் போட்டுட்டு அப்படி வராலாம். அவளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் அன்றைக்கி அந்த கல்யாண பொண்ணுக்கு சாந்தாவுக்கு வந்துடுது. அப்போது பெரியவா பார்த்துருக்கா, இந்த கல்யாணம் நடக்கும்போது மாங்கல்யம் ஆகும்போது வரைக்கும் அந்த மந்த்லி பீரியட்ஸ் வராமல் பெரியவா தடுத்து இருக்கார். அதுதான் நம்ம பார்க்கணும். அதை அவள் சொல்லலை, ஆனால் எனக்கு இதே தானே பொழப்பு, இதே தானே. அதனால் எனக்கு இது நல்லாவே தெரியும். பெரியவா அனுகிரகம் எப்படி இருக்கும்னு கேட்டால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா இதே தான் எனக்கு பொழப்பு, அதனால் புரியுறது. பெரியவா பார்த்து 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 அவளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வராமல் பார்த்துட்டே இருந்திருக்கார். ஆனால் அப்புறம் வந்துடும், அது விட முடியாதே, அதுவும் இருக்கே. அதனால் அதையும் பார்க்குறாரு பெரியவா. அதனால் அங்கே போய் உடனே பண்ணிவிடுன்னு அவள் புத்தியெல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அவள் அங்கே போகிற மாதிரி பண்ணி அந்த கிரகப்பிரவேசம் பண்ணி முடித்து எல்லாத்தையும் பண்ணிட்டார். அப்புறம் அவளுக்கு பீரியட்ஸும் ஆகிடுது. ஆனால் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எந்த வித ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமங்கலமாக தெரியுமே. அப்போ அவள் பீரியட்ஸ் வந்துடுதுன்னா இதோட எப்படி பண்ண முடியும், மாங்கல்ய தாரம்லாம் எப்படி நடக்கும், என்ன நடக்கும். அதனால் அது வரைக்கும் பெரியவா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. பெரியவா பரமேஸ்வரன், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஏதோ ஒன்றுத்தையும் முடிவு பண்ணுறது யாருன்னா நான் நீங்களாம் கிடையாது. எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அந்த பரமேஸ்வரனான மகாபிரிவா மட்டும்தான். ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபிரிய பாதவேச்சரணம், மகாபிரிய பாதவேச்சரணம்.